ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் மீ ஸ்மித்தி மாம். உங்கள் வீட்டு குழந்தைங்களும் கீரைன்னு சொன்னாலே 2 வீட்டு தள்ளி ஓடுறாங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த டிஷ்ஷு ட்ரை பண்ணுங்கள். பிளேட்டில் மிச்சமே வைக்க மாட்டாங்க. அதுக்கு நான் இன்றைக்கி முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த கீரை வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ஜூஸர் ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஜூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா ஜூஸு, அதை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகப்பொடி, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவு சாஃப்டாக இருக்கட்டும். இப்போ சப்பாத்தி கட்டையில் சப்பாத்தி திரட்டுற அளவுக்கு கொஞ்சம் மொத்தமான அளவில் திரட்டி எடுத்துக்கோங்க. உள்ள ஃபில்லிங்ஸ்க்காக துருகின பன்னீர், கொஞ்சமாக ஆனியன், அப்புறம் கொஞ்சமாக துருகின கேரட் எடுத்திருக்கேன். இது கூட உப்பு, சில்லி பவுடர் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நீங்கள் எந்த வெஜிடபிள் வேணாலும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபில்லிங்ஸ் ரெடி. திரட்டி வச்சுருந்த சப்பாத்தி ஃபுல்லாகவே இந்த ஃபில்லிங்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா ரோல் பண்ண ஆரம்பிங்க. ஃபுல்லாக ரோல் பண்ணிவிட்டு ஃபில்லிங்ஸ் வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக கார்னர்ஸை 2 சைடும் அடைச்சி விட்டுருங்க. இப்போ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஒரு கத்தியை வச்சு ஸ்லைசஸ் போட்டுக்கோங்க. ரொம்ப தின்னாகவும் வேணாம், திக்காகவும் வேணாம். இந்த சைஸில் இருந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸ்லைஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ தோசை தவாவில் கீ அப்படி இல்லைன்னா பட்டர் ஆட் பண்ணி 2 சைடும் கோல்டன் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் டாஸ் பண்ணி எடுங்க. கொஞ்சம் சிம்லே வச்சு இல்லைனா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் கிறிஸ்பியாக வரும். இந்த ரா ஸ்மெல்லும் இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம குட்டிக்கிட்ட காமிச்சேன். பயங்கர ஹாப்பி, ரொம்ப எக்ஸைட்டடாக ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. அவங்களும் ஹாப்பி, நானும் ஹாப்பி. கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.